விழுப்புரம் தொகுதி விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சார வாகனத்தில் உதயநிதியின் பின்னால் நின்று கொண்டிருந்த அமைச்சர் பொன்முடி தனது கையில் மஞ்சள் நிற சால்வியை வைத்துக் கொண்டு உதயநிதியின் கழுத்தில் போட முடியாமல் திணறியதோடு கோபமடைந்தார். சிறிது நேரம் கழித்து ஒரு வழியாக சால்வையை அணிவித்தார் அமைச்சர் பொன்முடி. தஞ்சை நகர எல்லை தெய்வமான பள்ளி அக்ரஹாரம் காளியம்மனை மனமுருக வேண்டியும் முன்னாள் அமைச்சர் காமராஜ் காலில் விழுந்து வாழ்த்து பெற்றும் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார் தேமுதிக வேட்பாளர் சிவனேசன். அப்போது சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் உள்ள ஒரு டீ கடையில் டீ போட்ட முன்னாள் அமைச்சர் காமராஜ் வேட்பாளர் சிவனேசன் உள்ளிட்டோருக்கு வழங்கினார். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த அமைச்சர் டிஆர்பி ராஜாவிற்கு அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் பூங்கொத்து கொடுத்தும் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். மேலும் அலங்கார குதிரைகளுடன் ரேக்லா வண்டியில் டிஆர்பி ராஜாவை அழைத்து சென்ற கட்சி நிர்வாகிகள் பூரண கும்ப மரியாதையுடன் வடநாட்டவர்களின் தலைப்பாகையை அணிவித்து வரவேற்றனர். இந்தியா கூட்டணியின் கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து பாலமலை கிராமத்தில் மாநில மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். மலைவாழ் மக்களுடன் சேர்ந்து அவர்களின் பாரம்பரிய நடனமாடி வாக்கு சேகரித்தார். சமைக்க முடியாதுங்க, உங்க பேர குழந்தைகளுக்கு காலை உணவு கொண்டு வந்தது. வேலூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் பசுபதி திருப்பத்தூர் மாவட்டம் செங்கிலிக்குப்பம், மின்னூர், விண்ணமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பெரியாங்குப்பம் கிராமத்தில் உள்ள ஒரு டீ கடையில் டீ போட்டும் ஆட்டோ ஓட்டியும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சால்வை அணிவித்தும் வாக்கு சேகரித்தார். நாகை நாடாளுமன்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா சிக்கல், பெருங்கடம்பனூர், செல்லூர், புலியூர், ஆழியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அங்குள்ள இஸ்திரி கடைக்கு சென்று அயன் பண்ணியும் பூக்கடைக்கு சென்று தன்னுடன் வந்த பெண்களுக்கு பூ வாங்கி கொடுத்தும் வாக்கு சேகரித்தார். இதேபோல் தியாகதுர்கம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட கள்ளக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசன் இஸ்திரி கடைக்கு சென்று துணியை அயன் பண்ணியும் வாக்கு சேகரித்தார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் துரை வைகோவுக்கு ஆதரவாக புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது டீ கடை ஒன்றில் அடுப்பை பற்ற வைத்து நமது சின்னம் தீப்பெட்டி என வாக்காளர்கள் மனதில் பதிய வைத்ததோடு வாழைக்காய் பஜ்ஜி போட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.